ஏய் குருவி, இந்த கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே அந்த சாமியார் பறவை மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சது. உடனே இன்னொரு கூடை நிறைய வாழைப்பழங்கள் வந்துச்சு. இத பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மனசுல ஒரே எண்ணம் தான் தோணுச்சு. ஆகா, சாமியார் குருவி, உங்களை மாதிரி அதிசயமான பறவைய நாங்க பார்த்ததே இல்ல. உங்களுக்கு வாழைப்பழங்கள் இல்ல, நாங்க விருந்தே வைக்கிறோம் அப்படின்னு காலுக்காகவும் அந்த சாமியார் குருவி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஒரு வலைய அந்த சாமியார் பறவை மேல போட்டுச்சு. ஏ குருவி, இன்னையிலிருந்து நீ எங்களுக்கு அடிமை. தினம் தினம் இந்த மாதிரியே நீ மந்திரங்களை சொல்லி கூடை நிறைய வாழைப்பழங்களை தரணும். ஹேய், இரக்கமில்லாத காகங்களே, நீங்க பெரிய தப்ப செய்துட்டீங்க. இந்த தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொன்ன சாமியார் பறவை கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூண்டுக்குள்ள இருந்த சாமியார் பறவை அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரத்துல இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு. ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.